அஸ்லாம் வலைக்கும். ஊட்டியில் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் போயிருந்தோம். அதை ஆன் த வே போகிற வழி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் எங்கெங்கே போனேன்னு காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே டீ எஸ்டேட்டில் வந்து இந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கோம். இந்த காஸ்ட்யூம் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூடை கொடுப்பாங்க. ஒரு கூடை இங்கே ஃபுல்லாகவே இப்படி இருக்குது. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அது பாருங்கள். நீங்கள் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 100 ருபீஸ் சொல்கிறாங்க. இது டால்ஃபின் நோஸ் போகிறோம் இல்லையா, அந்த வழியில் இருக்குது. இது ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் சேம் டிஆர்ஆர்ஸ் கேலண்டர் தான் இருக்கும். லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். டீ கார்டனில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அந்த டீ பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டீ பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போயிருந்தோம். அந்த அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண கிளிப்பிங் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். டீ கார்டன்ஸ் எல்லாம் பார்த்து வந்துருப்பீங்க. இது வந்து ஓல்டு சினி ஆக்டர் மும்தாஸ் இருக்காங்களா, ஹிந்தி ஆக்டர். அவங்க ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா மயூர் மத்வானி. அவங்களுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி தான். அது 2500 ஏக்கர் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் வந்து சவுத் இந்தியன் நம்பர் 1 டீ கார்டன் அவங்களுக்கு தான். இந்த டீன்னு சொன்னால் பாருங்கள், எல்லாத்துலேருந்து டீயில் எடுக்க முடியாது. இந்த 3 இலை தான் டீயில் எடுப்பாங்க. இது கீழே எல்லாம் வேஸ்டேஜ். இந்த 2 இலைக்கு மேலே வெளியே பட்ஸ் வருது இல்லைங்களா, இதுக்கு தான் க்ரீன் டீ. க்ரீன் டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் தான் எடுப்பாங்க. அது சுகர், பிபி எல்லாம் சொன்ன குடிக்கிற டீ. இந்த டீ லீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. நைட் எடுத்து இந்த கிளாஸ் மேலே போட்டு இந்த பனி சொட்டு இல்லைங்களா, அப்படி ரெடி பண்ண தான் க்ரீன் டீ. 100 கிலோ இலை பொறிச்சா 20 கிலோ க்ரீன் டீ தான் ரெடி ஆகும். மீது 80 கிலோ வேஸ்டேஜ் ஆகும் க்ரீன் டீ. இதுக்குள்ளே ஒரு பட்ஸ் இருக்கும். அது வந்து வருஷத்தில் ஒரு டைம் தான் எடுப்பாங்க. அதான் வந்து ஒயிட் டீ. ஒயிட் டீ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளட் கேன்சர், ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அவங்க குடிக்கிற டீ. டீலேயே காசு நட்டி அதான் 11,000 ஒரு கிலோ. அதுக்கு மேலே டீயே கிடையாது. இது கீழே வந்து பிளாக் டீ ரெடி பண்ணுவாங்க. இந்த இலையில பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணி ஃபிளாட் எட் பண்ணுவாங்க. மசாலா டீ, சாக்லேட் டீ, ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி. இந்த 2 இலையை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேக்ட்ரியில் போட்டு ஒரு 8 மணி நேரம் டெம்பரேச்சர் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய மிஷினில் போட்டு ஒரு கட்டிங் பண்ணுவாங்க. சிடிசி, ஆர்த்தராக், டஸ்ட் அந்த மாதிரி 3 கட்டிங்காக பண்ணி ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகி ஒரு நாளில் டீலாம் ரெடி ஆகும். இந்த க்ரீன் டீ, ஒயிட் டீ ரெடி பண்ணதுனா 20 நாள் ஆகும். இந்த டீ கார்டனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 8 மணி நேரம் வேலை செய்யணும். 40 கிலோ இலை இருக்கணும். ஒரு நாளைக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 230 ரூபா. இப்போ டீ வந்து பொறிக்கணும் அப்படின்னா அடுத்து 20 நாள் கழிச்சு தான் டீயில் வந்து பொறிக்க முடியும். 100 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டீ கார்டன்லாம் பாதியாக கட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பெரிய பெரிய மரமாரிலாம் டீ வந்து பொறிக்க முடியாது. டீ கார்டன் இப்போ கட் பண்ணுறாங்க இல்லைன்னா அடுத்த 2 மாதத்துக்கு தான் டீயில் வந்து பொறிக்க முடியும். இந்த டீ கார்டனுக்குள்ள தெரியலாம் பெரிய பெரிய மரம். இது பேர் வந்து சில்வர் ஹோப். மழை வர டைமில் தண்ணி வந்து இழுத்து வச்சுக்கும். மழை இல்லாத டைமுக்கு டீ கார்டனுக்கு வந்து சப்ளை பண்ணும். ப்ளஸ் வந்து டீ கார்டனுக்கு வந்து நெகிழ் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிவாசி இருக்காங்க. ஆதிவாசி பார்த்தீங்கன்னா 3 விதமாக ஆதிவாசி இருக்காங்க. இருளாஸ், தோடாஸ், குறும்பாஸ். ஜென்ஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 8 தான். லேடிஸ் வந்து 4 மீட்டர் இருப்பாங்க. அவங்க ஏலக்காய், கிராம்பு, பட்டாசுக்கு இந்த ஸ்பைஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபேக்ட்ரி போகிறோம். அது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். ஆயில் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க குடிக்க டீலாம் தருவாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா டீ தூள் தேவைலாம் வாங்கிக்கலாம். அது வந்து டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்டர் தான் அந்த கடை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸ்மெல் எல்லாம் செம்மையாக இருக்குது. மேடம், இப்போ ஊட்டிலேருந்து குன்னூர் வர வழியில் பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நீலகிரி மரம்னு சொல்லுவாங்க. நீலகிரின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தோட பேர் தான் நீலகிரி. மரத்தோட பேர் யூக்கலிப்டஸ். நம்ம தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், மூக்கடைக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? விக்ஸ், அமிர்தாஞ்சன், ஜண்டுபாம், அதோட மெயின் ரா மெட்டீரியல் இதாங்க இந்த யூக்கலிப்டஸ். இந்த ஆயில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ் சொல்கிறேன். ஆயில் ஃபேக்ட்ரினா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பெரிய பெரிய பாய்லர்ஸ், பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே குடிசை தொழில் தாங்க. இவ்வளோ இடம் போதுங்கன்னா ஆயில் தயாரிக்கிறது. மேலே ட்ரம் தெரியுது இல்லைங்களா? இந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி 500 லிட்டர். இதில் 300 கிலோ காய வச்சு யூக்கலிப்டஸ் இறக்கில் லோட் பண்ணுவோம். 200 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். கீழே ஃபர்னஸ் இருக்குங்க. அதில் வந்து 160 டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ணுவோம். 6 மணி நேரம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த பைப் வழியாக ஸ்டீம் வருங்க. ஸ்டீம் ரொம்ப சூடாக வருங்க. அதனால இங்கே பச்சை தண்ணி வச்சு கூல் பண்ணுறாங்க. கண்டென்சேஷன் அப்படின்னா கண்டென்ஸ் பண்ணும்போது அந்த ஹாட் ஸ்டீம் லிக்விடாக மாறிடும். அது ட்ராப் பை ட்ராப் இங்கே கலெக்ட் ஆகும். இங்கே வரும்போது ஆயிலும் வருங்க, தண்ணியும் வருங்க. ஆயிலோட டென்சிட்டி ரொம்ப கம்மி இல்லைங்களா? தண்ணிக்கு மேலே மிதக்கும் விடும். இந்த மிதக்கிற ஆயிலை மட்டும் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் பியூரிஃபை பண்ணிடுவோம். இதே ப்ராசஸில் மொத்தம் ஒரு 13 வெரைட்டியான ஆயில் பண்ணிட்டு இருக்குங்க. இலைங்க வேற வேறுங்க, பர்பஸ் வேற வேறுங்க, ப்ராசஸ் ஒரே ப்ராசஸ். அது என்னென்ன ஆயில், என்னென்ன யூஸ், எப்படி யூஸ் பண்ணுறது உள்ள காமிக்கிறேங்க. இப்போ நீங்கள் வர வழியில் டீ கார்டன்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? டீ எஸ்டேட் சிங்காரா டீ கார்டன் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிந்தி ஆக்ட்ரஸ் மும்தாஸ் அப்படின்னா 1970s ஃபேமஸ் ஹிந்தி ஹீரோ. அவங்களுக்கு 2500 பிளான்டேஷன் இருக்கு. அவங்களுக்கு சிங்காரா டீ ஃபேக்டரி இருக்குன்னா சவுத் இந்தியாவோட நம்பர் 1 டீ ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரி டைரக்ட் அவுட்லெட் தான் ஷாப். உள்ள வந்தீங்கன்னா எங்க கம்பெனி சார்பா கிரீன் டீ, மசாலா டீ, சாக்லேட் டீ கொஞ்சம் சாம்பிள் தருவாங்க. குடிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இங்க குடிக்க நல்லா தாங்க இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போனா இதே டேஸ்ட் வருமா வராதான்னு ஒரு டவுட் வரும். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா உள்ளே கிச்சன் இருக்குங்க, மில்க் சுகரும் தராங்க. நீங்க வாங்குற பாக்கெட் நீங்களே போட்டு பார்த்து எடுத்துட்டு போகணும். இந்த கேரண்டி வெளியே எங்கேயும் தர மாட்டாங்க. 100% ஜெனியூன் ப்ராடக்ட்னால தான் இந்த கேரண்டி தராங்க. உள்ள வாங்க டீ டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்மெல் செம்மையாக இருக்குது. வாங்க நம்ம டீ எல்லாம் குடிச்சு பார்த்து எப்படி இருக்கு.
green tea குடிச்சு பாருங்க. இது ஆர்கானிக் green tea ஹெல்த் ரொம்ப நல்லா. மசாலா டீ கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? மசாலா டீ குடிச்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுங்களா மசாலா டீ? இப்படி போட்டுன்னு சொல்றோம் மேடம். மசாலா டீ லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பட் நல்லா மசாலா டீ எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுங்களா? சூப்பரா இருக்கு. மசாலா டீ செமையா இருக்கு. மசாலா டீ குடிச்சு இது கொஞ்சம் குடிச்சு பாருங்க. சாக்லேட் டீ சூப்பரா இருக்கு. அந்த இலை வந்து நான் கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு இலையும். சாக்லேட் டீ. இது வந்து சாக்லேட் டீ. பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா தான் எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுங்களா சாக்லேட் டீ? இப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு 3 வெரைட்டியான டீ கொடுத்தாலுங்களா? இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டியான டீ தூள் இருக்கு. எந்தெந்த டீ எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போய் மாத்தி போட்டீங்கன்னா டேஸ்ட் வச்சிருப்பீங்க. இதுக்கு ஏதோ கொடுத்தாங்க, வாங்குறதுக்கு வேற ஏதோ கொடுத்தாங்க. அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் கவனிங்க. நீங்க முதல் குடிச்சது தாங்க கிரீன் டீ. கிரீன் டீ பாத்தீங்கன்னா வெறும் டேஸ்ட்டுக்காக இல்லைங்க, ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறது, ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக குடிக்கிறது. இதுல பால் சேர்க்க கூடாதுங்க, சக்கரை போடக்கூடாதுங்க, இந்த இலைகளை போட்டு கொதிக்க வைக்க கூடாது. கொதிக்க வச்சீங்கன்னா இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் போயிருங்க, பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது. தண்ணியை மட்டும் நல்லா பாயில் பண்ணிக்கங்க, கேஸ் ஆஃப் பண்ணுங்க. 100 ml ஹாட் வாட்டர்ல 1 ஸ்பூன் இந்த இலைகளை போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா போதும். இந்த இலையெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வடிகட்டி இந்த தண்ணி மட்டும் குடிக்கணும். வீட்டில் பெரியவங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி ஸ்டோன், ஓவர் வெயிட் எதுவும் இருந்துச்சுன்னா 45 நாள் ஒரு கோர்ஸ் மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். 3 வருஷத்துக்கு கண்ட்ரோலே இருக்கும். இன்ஜெக்ஷன் இல்லாமல், டேப்லெட் இல்லாமல் 3 இயர்ஸ் கண்ட்ரோல் கிடைக்கும். இது வந்து டீ போர்ட் ஆஃப் இந்தியா மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக 2 ட்ராப் எலுமிச்சம்பழம் சாரும் 1/2 ஸ்பூன் தேடும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருங்களா அந்த மாதிரி. இல்லைன்னா சின்ன பீஸ் பட்டை, இல்லைன்னா 2 புதினா இலை, 2 துளசி இலை சேர்த்து குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பு, பெல்லி ஃபேட், வெயிட் ஃபேட்லாம் கம்மியாகும். மன அழுத்தம், டிப்ரெஷன் கம்மியாகுங்க, ஜீரண சக்தி அதிகரிக்கும். மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க நச்சுத்தன்மை வெளியேற்றும், டீடாக்ஸ் பண்ணும், இம்யூனிட்டி பவர், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் கிரீன். நார்மலான மார்க்கெட்லாம் பார்த்துருப்போம், கிரீன் டீ பேர் டீ பேக்லாம் வரும். டிப் பண்ணதுமே கலர் ஜாஸ்தியாக வரும், கசப்பு ஜாஸ்தியாகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது தயாரிக்கும் போது செக்ரிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. இந்த மாதிரி வேஸ்டேஜ் வருது. இதுங்க செக்ரிகேஷன் வேஸ்ட். இதில் ஃபுட் கலரும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் டீ பேக். இது நம்ம எத்தனை மாதம் குடிச்சாலும் எந்த ரிசல்ட்டோ பெனிஃபிட்டோ கிடைக்காது. ஆனால் இது அப்படி இல்லைங்க, 45 நாளே உங்களுக்கு கண் கூட ரிசல்ட் தெரியும். விசிபிள் ரிசல்ட் தெரியும் 45 நாள். இது எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா மேடம்? இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? கிரீன் டீ ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இதில் பண்ணுறாங்க டீ பேக்ஸ். நீங்களும் ஃபேஷியல் பண்ணலாம். இது வடிகட்டுறதுக்கு அப்புறமேட்டு இந்த இலைங்க இருக்கு இல்லைங்களா, ஒரு 2-3 நாள் சேர்த்து வைங்க. இந்த ஜாஸ்தி குவான்டிட்டி ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த சாண்டில் பவுடர், ரோஸ் வாட்டர் கலந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கிரீன் டீ ஃபேஷியல். நீங்கள் பார்லருக்குலாம் போய் பண்ணுறீங்கன்னா 1500 2000 சார்ஜ் பண்ணுவாங்க கிரீன் டீ ஃபேஷியல். நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்தது மசாலா டீ. இதில் பட்டு சார் அது 1/2 கிலோ 6 ரூபாய். இந்த ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்தது தாங்க மசாலா டீ. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, குருமிளகு இந்த மாதிரி 18 ஸ்பைசஸ் ஆட் ஆயிருக்கும் சார். கடைசியாக கொடுத்தது சாக்லேட் டீங்க. இதில் கொக்கோ விதைகளும் வெண்ணிலா ஸ்டிக்ஸும் சேர்த்துருப்பாங்க. இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் போடும்போது 80% பால், 20% தண்ணி. 5 கப் டீ. இந்த மாதிரி 5 கப் டீ போடுறீங்கன்னா 4 கப் பால், 1 கப் தண்ணி, 1.5 டேபிள் ஸ்பூன் இந்த டீ தூள். சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே டைமில் பாயில் பண்ணணும். நீங்கள் தனியாக டிகாக்ஷன் போட்டு அப்புறம் பால் சேர்த்துறீங்கன்னா டேஸ்ட் வராது. எல்லாம் ஒட்டுக்காக கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சு நல்லா 3 4 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வேற இஞ்சி டீ இருக்குங்க, ஏலக்காய் டீ இருக்குங்க. இது பால் சேர்த்து குடிக்கலாங்க, பால் இல்லாமல் பிளாக் டீயாக கூட போட்டு குடிக்கலாங்க. நார்மல் டீயில் 2 வெரைட்டி இருக்குங்க. இது நார்மலாக இருக்குங்க, இது டபுள் ஸ்ட்ராங் வருது. இது எல்லாமே 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. கிரீன் டீக்கு எதுவும் எக்ஸ்பைரி கிடையாது. இது 1/2 கிலோ 650 ரூபா வருங்க. மசாலா 230, சாக்லேட் 200, இஞ்சி டீ 200, நார்மல் டீ 200, ஏலக்காய் 240, டபுள் ஸ்ட்ராங் 250. ஸ்டாண்டர்ட் 1/2 kg மேடம். இதோட சின்னது பெருசு எதுவும் இல்லைங்க, ஸ்டாண்டர்ட் 1/2 kg. டீ பேக்கெட்ஸ் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் எல்லாமே காமிச்சிடும். மூக்குல, கழுத்துல, நெஞ்சில தேய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாங்க, ஸ்டீம் பண்ணலாம். இதே எஃபெக்ட் கிடைக்கும். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது குளிக்கிற சூழ்நிலை ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு உடம்புக்கு மட்டும் குளிச்சிங்கன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மருதாணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். நல்லா செக்க சேவரும் செவந்து வரும். உடம்பு கோல்ட் ஆகாது. ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது ஒரு பக்கெட் தண்ணியில் 1/2 ஸ்பூன் இந்த தைலத்தை கலந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணிங்கன்னா மஸ்கிட்டோஸ், காக்ரோச்சஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. வீடு ஃபுல்லாக நல்லா மனமாகவும் இருக்கும். இதுதான் யூக்கலிப்டஸ் ஆயில். இது பாருங்க, விண்டேஜ். ये जरा कॉस्टली है. कितना मम्मी हो? தலைவலியை தவிர மற்ற எல்லா வலிகளுக்கும் வேணும். கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் எங்க வலி இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து சூடு வர அளவுக்கு தேய்க்கணும். 2 நிமிஷத்துல வலி கம்மியா இருக்கும். 40 நாள் தொடர்ச்சியா தேய்ச்சிங்கன்னா 2-3 வருஷமா இருக்க வலியும் கூட சரியாது. வீட்டுல பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலர் பெயின்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அவங்களுக்கு 40 நாள் தேய்ச்சா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீளமா வளருங்க. ஹேர் வால்யூம் டென்சிட்டி பண்ணுங்க, கிரே ஹேர் ரெடியூஸ் பண்ணுங்க, ஸ்பிளிட் எண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்க. ஹேர் நல்லா சில்கியா ஷைனியா இருக்கும். இதுவும் ஈக்குவல் அமௌண்ட் தேவையான கலந்து தேய்க்கணும்.
ஈரு பேனு பொடுகு பர்மனெண்டா சரி பண்ணும். இது 1/2 லிட்டருங்க, மொத்தமா இன்னொரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில கலந்து வச்சுக்கோங்க. ஒருத்தர் யூஸ் பண்ணீங்கன்னா 2 மாசம் வரும். 2 மாசம் ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா 10 வருஷத்துக்கு முடிய பத்தின டென்ஷனே இருக்காது. புது முடி வராதுங்க, இருக்கிற முடியை இன்னொரு 10 வருஷத்துக்கு காப்பாது. ஈரு பேனு பொடுகுலாம் பர்மனெண்டா சரி பண்ணும். ஆன்டி ஹேர் ஃபால், ஆன்டி டாண்ட்ரஃப். கண்ணு கீழே வர கருவளையம், பிம்பிள் மார்க், பிளாக் ஹெட்ஸ், ஸ்கின் டேனிங், சின்ன சின்ன தழும்பு எல்லாமே மறைஞ்சிருக்கும். குங்குமப்பூ நேச்சுரல் ஃபேர்னஸ் தருங்க, ஸ்கின்னுக்கு ஈவன் டோன் தருங்க, ஸ்கின் க்ளோ தருங்க. அந்த 3 நோய்க்கு பில் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து டோட்டல் ஃபேஸ் நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், நெக் எல்லாம் டார்க்கா தெரியும். அதனால ஃபேஸ்க்கு நெக்குக்கு அப்ளை பண்ணுங்க. 2 மினிட்ஸ்ல அப்சர்வ் ஆயிடும். ஆயிலியா இருக்காது, சிம்பிளா இருக்காது. 3 வாரத்திலே விசிபிள் ரிசல்ட். அது என்ன ஆயில்ல ரெடி பண்றீங்க? ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில்ல குங்குமப்பூ சேர்த்து. இந்த மாதிரி டைம்ல சுகர் இல்ல பிளாக் டீல 2 டிராப் போட்டு குடிச்சா போதும் சார். உடனே ரிலீஃப் ஆகும். என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சாம்பிள் தரங்க, குடிச்சு பாருங்க. டிஃபரண்ட் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஆமா, சிவியர் ஹெடேக் வருதுங்க. 2 டிராப் எடுத்து நர்வஸ் பாயிண்ட்ல அப்ளை பண்ணா போதும். இன்னொரு 2 டிராப் காதுக்கு பின்னாடி தேய்ங்க. 2 நிமிஷத்துல ரிலீஃப் ஆகும். சைனஸ் இருக்கவங்க கர்ச்சீஃப்ல இல்ல டிஷ்யூ பேப்பர்ல டிப் பண்ணிட்டு ஒரு சைடு பிளாக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா இன்ஹேல் பண்ணுங்க. 2 மினிட்ஸ்ல ரிலீஃப் இருக்கு சைனஸ்ல. ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு எல்லாம் டைரக்டா செஸ்ட்லயும் முதுகுலயும் தேய்ச்சிக்கலாம். ஒரு 4 டிராப் ஹாட் வாட்டர்ல போட்டு ஸ்டீம் பண்ணலாம். பிரீதிங் இஷ்யூஸ், டஸ்ட் அலர்ஜி அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. கம் ப்ராப்ளம்ஸ், கேவிட்டிஸ், பேட் ஆர்டர் எதுவுமே வராது. ஆயிலா இது? க்ளோவ் ஆயில். அதுல பல் கூச்சம் சரியாகுமா? சென்சிட்டிவ் நல்லா யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா சாண்டல்வுட்டெல்லாம் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீலோட இருக்குது பாருங்கள், இந்த சீலோடவே இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த சைஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரெட் சாண்டல்வுட்டு. இதில் வந்து 1 கிராம் வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே. இது ஒரு 31 grams இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 years வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலுங்க, இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அரோமா வந்து இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ ஷாப் பண்ணியிருக்கோம். பில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பில் அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட்ரியாக சாக்லேட் பாக்ஸ் கொடுத்தாங்க அண்ட் டீயும் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதோட நம்ம இந்த vlog-ஐ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊட்டியோட நெக்ஸ்ட் vlog வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். Allah Hafiz. What a wonderful